ஒரு சிறிய ஊரில் ஒரு பாட்டி இருந்தாள். அவளது தோட்டத்தில் ஒரு பழைய மூங்கில் குழாய் மரம் இருந்தது. அந்த மரத்தில் இருந்த ஒரு மூங்கில் குச்சி மற்ற எல்லா குழாய்களையும் விட வேறுபட்டது. அது மிகவும் அமைதியானது. பிற மூங்கில் குச்சிகள் காற்றில் ஒலிக்க, இசைக்க இதுதான் எப்போதுமே அமைதியாகத்தான் இருந்தது. மற்ற மூங்கில்கள் ஒரு நாள் சிரித்தன. ஓஹோ, நம்ம எல்லாரும் இசை பாடுறோம், நீ மட்டும் சும்மா நிற்கிறாய். இசைக்கவே தெரியாத குழாயா நீ? அந்த சிறிய மூங்கில் குச்சி அவைகளை பார்த்து சிரித்தது. அது எதுவும் பேசவில்லை. ஒரு நாள் அந்த ஊரில் ஒரு சிறந்த வாசகர் வந்தார். ஒரு வயதான புலவர். அவர் மிகவும் சோகமாக இருந்தார். ஒரு நல்ல இசைக்குழலை தேடி வந்தார். அவர் பல மூங்கில்களை தேர்வு செய்தார். ஒவ்வொன்றையும் கட் பண்ணி ஊதி பார்த்தார். ஆனால் எந்த மூங்கிலும் இசைக்கவில்லை. அப்போது அவர் அந்த அமைதியான மூங்கில் குச்சியை எடுத்தார். அதை மெதுவாக செதுக்கினார். ஒரு அழகான மூங்கில் புல்வெண் உருவாக்கினார். அவர் அதை ஊதினார். மந்திரமாய் இசை வெளிவந்தது. அந்த இசை ஊரெல்லாம் பரவியது. குழந்தைகள் சிரித்தார்கள், பாட்டிகள் மகிழ்ந்தார்கள். இயற்கையே விருந்தோம்பியது. மற்ற மூங்கில்கள் அசம்பவமாக பார்த்தன. நாம் எல்லாம் கூச்சலிட்டு இருந்தோம். ஆனா நம்ம மத்தியில் இருந்த அமைதியானவன்தான் இனிய இசை சொல்லிக் காட்டினான். அந்த நாள் முதல் அந்த மூங்கில் குச்சி பேசாதது, மூச்சான இசையைக் கொண்டது. அது பாட்டியின் வீட்டில் ஒரு பொக்கிஷமாகவே இருந்தது. கதையின் நீதி: அமைதி என்பது காலி இல்லை, அது சில நேரங்களில் இசையாக மாறும்.